Hi, hello folks. Welcome back to Lakshu YouTube channel. And இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஐஃபோன் 13 நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணது தான், நேற்று நைட் வாங்கியிருக்காது. இதோட ஓனர் வேறு யாரும் இல்லை, நம்ம அஸ்கர் நான் விட்பில் 250 வீடியோ போட்டு போன டெலிவரி வீடியோ நவனித் தான் இதோட ஓனர். ஸோ நேற்று நைட் வாங்கியிருக்காப்புல நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி பண்ணிட்டாரு, இன்னும் பெருசாக எதுவுமே டவுன்லோட் பண்ணல, எதுவும் பண்ணல. நம்ம ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐஃபோன் 13 எதுக்கு நம்ம போட்டதில்லை, கடைசியாக நம்ம ஐஃபோன் 11 போட்டோம் அண்ட் ஸ்மார்ட் வாட்சஸ் போட்டோம். அண்ட் ஐஃபோன் 13 பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஃபுல் பிளாக், கிளாஸ் பிளாக் கலர்ஸ் ஐஃபோன் 13. அண்ட் இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பேசலாம். மக்கள், ஃபீச்சர்ஸ் முன்னாடி ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். இது பார்த்திங்கன்னா வந்து ஐஃபோன் 13 இந்த ஒரு நார்மல், அதாவது 13 மினி அண்ட் 13 இந்த ரெண்டு வேர்ஷனுக்கும் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பார்த்தீங்கன்னா டயகனல் கேமராஸ். பின்னாடி 2 கேமராவும் டயகனலாக தந்துருக்காங்க. அண்ட் இது வந்து பிகர் இன் சைஸ், அது லென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்க ரிங்கை. அண்ட் 13 சைஸில் எல்லாத்துலேயுமே ரிங்கு பெருசாக இருக்கும். அண்ட் 12 பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து 12க்கும் இதுக்கும் சேம். அந்த பாக்ஸ் ஃபினிஷ் இந்த சைடு வந்து அந்த 5S லெவலில் ஒரு பாக்ஸ் ஃபினிஷ் அதே மாதிரி. அண்ட் இது வந்து மேட்டில் வரும். அண்ட் பின்னாடி வந்து பேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ். இது வந்து கிளாஸ், இது பேனலும் வந்து கிளாஸில் தந்துருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து அப்படியே 12 அதே மாதிரி தான். பட் இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாச்சை கொஞ்சம் இது சின்னது பண்ணியிருக்காங்க, மேலே நாச்சை பெசில் வந்து சின்னது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த ஃபோனோட இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா A15 பைனிக் சிப். ஐஃபோன் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா A14. ஒவ்வொரு சீரியஸ் வரும்போது ஐஃபோனில் வந்து பைனிக் சிப் ப்ராசஸர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏற்றிட்டு வருவாங்க. அதே மாதிரி இதில் A15 பைனிக் சிப் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ப்ராசஸர் வந்து ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு எப்படி சொல்கிறது, குவாலிட்டியான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அண்ட் யூசேஜ் எல்லாமே வந்து ரேம் கம்மியாக தான் இருக்கும். 3GB 4GB தான் இருக்கும் ஐஃபோனில். ஸோ வந்து உங்களுக்கு அந்த ரேம் இருந்தாலுமே வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஃபுல் ஃபில்ட் ஆக்கும் உங்களை. இப்போ கேமர்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே iOS தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்து iOS 15 ஸ்டார்டிங்கில் இது வரும்போது தான், ஐஃபோன் 13 வரும்போது தான் iOS 15 கொண்டு வந்தாங்க. அண்ட் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் பார்ப்போம். அண்ட் நம்ம பாக்ஸ் கண்டெய்ன்ஸ்னு சொன்னோம், பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் நத்திங் மக்களே. ஃபோன் இங்கே இருக்குது, இங்கே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் மட்டும்தான். இது மட்டும் தான் தந்துருக்காங்க ஐஃபோனுக்கு. அதுக்கப்புறம் மனசு தேர்த்திக்கலான்ட்டு ஸ்டிக்கர் ஒன்று தருவாங்க, ஆப்பிள் ஸ்டிக்கர். இதை என் வண்டியிலையும் ஒட்ட முடியாது. சரி, இந்த பக்கம் என்னடா வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காப்புல நவனித்து. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்புல. அண்ட் இது வந்து ஒரு 1900 வாங்கியிருக்காப்புல. இது வந்து 20 வாட் ஃபாஸ்ட் அடாப்டர், ஆப்பிளோட ஓன் பிராண்டு. ஸோ வந்து இது மஸ்ட்டு. நீங்கள் அதான் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கும் போது இதை வச்சுக்கிட்டு நத்திங் ப்ளக் இல்லாமல் என்ன பண்ணுறது, ப்ளக் பண்ண முடியாது. இதை வச்சு ப்ளக் பண்ணலாம் மக்களே. ஆப்பிளோட 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். அண்ட் ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ், வேறு எதுவும் இல்லை, பார்த்துக்கோங்க. நான் ஏமாத்தல உங்களை, மேஜிக் காட்டில் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இன்பேஸ் கம்பெனி. இது ஃபைபர், பின்னாடி ஃபைபர், சைடில் எல்லாமே சிலிக்கான் தான் ஆகும். பம்பர் கேஸ் தான் இது. ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக வாங்கியிருக்காப்புல. அண்ட் நவனித்தும் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் iOS. பேக்ரவுண்ட் நவனித் தான் இருக்காப்புல. நவனித் இதான் நம்ம ஃபஸ்ட் iOS. நம்ம வந்து ஐஃபோன் 11 வாங்கும்போது எந்த எக்ஸைட்டில் இருந்தோமோ அதே மாதிரி நவனித் ஐஃபோன் 13 வாங்கணும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கா இல்லையா நவனித்? சொல்லுங்க. இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் ஓன் மணி, எப்படி ஒரு 5 மந்த்ஸ் சேவிங்ஸில் போட்டு அவர் ஃபஸ்ட்டு டிவைஸ் எடுத்துருக்காரு அவரோட ஓன் மணியில். ஸோ அந்த ஒரு குஷி இருக்க தான் செய்யும். என்ன நவனித் இருக்கா? இருக்கு. ஸோ இந்த ஃபோனோட அவுட்டர் செக்ஷன்லாம் பற்றி பேசியாச்சு நம்ம. இதோட கேமரா, இந்த 2 கேமரா வந்து பின்னாடி இருக்குல்ல, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அல்ட்ரா வைட், ஒன்று ப்ரைமரி, ஒன்று எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இதில் ஒரு அற்புதமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து 12 மெகா பிக்சல்ஸ் தான் ரெண்டுமே, ஈச் 12. ஸோ மொத்தமாக பேக்கில் வந்து 25 மெகா பிக்சல்ஸ். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல்ஸ் தான். அந்த கிளாரிட்டி நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் இதோட கேமரா ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. அண்ட் இது ஃபோட்டோவில் இருக்குது 1 and 0.5 அல்ட்ரா வைட், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஐஃபோனில் தான் மேக்ஸிமம் 0.5 வருது, ஆண்ட்ராய்ட்லாம் 0.6 தான் வரும். OnePlus 80லேயும் நான் பார்த்தேன் 0.6 தான் வந்துச்சு, 0.5 வரல. அண்ட் இதோட போர்ட்ரைட், ஐஃபோனோட போர்ட்ரைட் வேறு லெவலில் இருக்கும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் நிறையா வேரியன்ஸ் இருக்குது, லைட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா. அண்ட்
இதில் வந்து உங்களுக்கு ஃபில்டர்ஸ் இருக்கும், இன்பில்ட் ஃபில்டர்ஸ். ஐஃபோன் லவர்ஸ் வந்து இந்த விவிடில் போட்டு எடுக்கிறதுனா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேதாஸ் ஐஃபோன் 13 அந்த சினிமேட்டிக், அதை பற்றி பேசிட்டு இங்கே வந்துடலாம் மக்களே. ஒரே இதாகல இங்கே பாருங்கள் அந்த ஐஃபோன் பாக்ஸ். அண்ட் தென் இப்போ அது ஃபோக்கஸில் இருக்குது. இப்போ வந்து இது சார்ஜர் பாக்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே கேஸ் பண்ணுறேன் பாருங்கள். கேஸ் ஃபோக்கஸ், மறுபடியும் இங்கே கேபிள். இதுதான் கைஸ் இந்த சினிமேட்டிக். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நீங்கள் எடுக்கும் போது வந்து சினிமேட்டிக் வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக் ஷாட்ஸ், சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்டோர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு, வீடியோகிராஃபி பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் HD 4K 30 60 அண்ட் 24, HD 30 60 இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஸ்லோமோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா HD 24 240 அண்ட் 120 இருக்கும். ஸோ நம்ம இண்டோரில் இருக்கிறதுனால இப்போ ஃப்ளிக்கர் ஆகுது. அண்ட் டைம் லேப்ஸ் இருக்குது மக்களே. ஸோ அந்த பக்கம் வேறு எதுவும் இல்லை. போர்ட்ரேட் அண்ட் பேனோரமா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு டோட்டலாக ஒரு கவர் பண்ணுறதுக்கு அப்படியே நீங்கள் அப்படியே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா டோட்டலாக ஒரு கொலேஜ், அதாவது சூப்பர் ஜூம் மாதிரி வந்துடும் இது. அண்ட் இதெல்லாம் தான் வந்து இதோட இது கேமரா ஃபீச்சர்ஸ். அண்ட் டிஸ்பிளே இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே தான். ஐஃபோன் 12 சேம் டிஸ்பிளே 60 ரெஃப்ரெஷ் ரேட் சொல்லியிருப்பேன். வேறு ஐஃபோன் 13 ப்ரோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 60 ரெஃப்ரெஷ் ரேட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. 60 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணாது. ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 120 போகும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ், அதுவும் நீங்கள் ஆண்ட்ராய்டில் இருந்து நீங்கள் 120 யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தாலும் கொஞ்சம் மைனரான மாதிரி இருக்கலாம். பட் வந்து ஐஃபோனோட 120 ரெஃப்ரெஷ் ரேட் இந்த சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன் ஃபோக்ஸ். அண்ட் இது வந்து 60 ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் ஸ்பீடு பாருங்கள், A15 பைனிக் சிப் ஸ்பீடு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கும். பேக்ரவுண்டில் எவ்வளோ ஆப்ஸ் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கான் பின்னாடி. அண்ட் ஃபோட்டோஸ் இன்னும் எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நிறையா எடுத்துருக்கான்ப்பா, வேணாம் இப்போ ப்ரைவசி. அண்ட் தென் வேறு என்ன ஆப் ஸ்டோரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து 3 months வந்து ஆர்கேட் கேம்ஸ் ஃப்ரீயாக தருவாங்க. அந்த ஆப்பிள் டிவி ஃப்ரீயாக தருவாங்க. அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், ஃபெசிலிட்டிஸ். ஓகே சரியில்லைப்பா, இந்த ஆஃப் பண்ணிடலாம். ப்ரைவசி இது டெக்ஸ்ட் எல்லாம் இது பாருங்கள் ஓப்பன் பண்ண உடனே 14,000 மெயில் வச்சுருக்கான். இவன் என்ன பண்ணுறானே தெரிலப்பா. ஓகே ஃபோக்ஸ், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ செக் பண்ணலாம் இப்போ. அண்ட் ஸோ இது ஒரு யூடியூப்பை தான் எனக்கு வந்து பெயின் வந்து அப்படி இருக்குது என் ஹார்ட்டில். பார்த்தீங்கன்னா என் பக்கத்து வீட்டிலே இருந்துக்கிட்டு, என் சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டாகவே இருந்துக்கிட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கா மக்களே. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். இப்படியெல்லாம் இருக்காதீங்க, கல் மனசாக இருக்காத நான் நீ தோக்கையா. அண்ட் ஸோ ஆடியோ குவாலிட்டி கேளுங்க மக்களே. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிஞ்சா ZX சேனல் கவாசகி ப்ரொடியூஸ் பண்ண ஸோ இதில் வந்து ஆடியோ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க டியூவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, ஆண்ட்ராய்ட்லேருந்து நீங்கள் கால்ஸ் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஆடியோ வந்து கட் ஆகிடும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் போனாலுமே இதிலே வந்து கால்ஸும் ப்ளே ஆகும் அண்ட் உங்கள் பேக்ரவுண்ட் சாங்ஸும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதில் இன்னொரு மைனர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. iOSலேருந்து நீங்கள் வந்து மியூட் பண்ண முடியாது ஆடியோவை. அதாவது பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் சாங் போடணுன்னா ஈச் 50% தான். சாங்க்கு ஒரு 50% போவோம், ஆன்லைன் கிளாஸ் 50%. நீங்கள் வந்து கட் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டு மாதிரி உள்ளே போய் மியூட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் வேலை பார்க்கணுன்னா அந்த சவுண்டு வந்து 50-50 டிவைட் ஆகிடும். அது ஒரு மைனர் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா இனிமேல் ஃபுல்லாக நம்ம லாக்டவுன்லேயே போக வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு வாங்க ஃபோன் வாங்கும்போது. ஸோ இதில் வந்து அதர் ஃபீச்சர்ஸ் வந்து பப்ஜிலாம் நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம ஆடி போடுவோம். நவனித் ஒரு பப்ஜி பிளேயர் தான், அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட லைவ்ஸ்லாம் வந்துருப்பான். அண்ட் ஸோ இதில் பப்ஜி ஏற்றுனா உடனே நம்ம இன்னொரு நாள் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஹீட்டிங் இஷ்யூ ஆகுதா இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு போடுவோம் மக்களே. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்னு காட்டுங்க. அண்ட் ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் சஜஷன் உங்களுக்கு இருக்கா, இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சஜஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இந்த ஃபோனோட ரிவ்யூ, உங்கள் கைண்ட் ஆஃப் ரிவ்யூ, ஐஃபோன் 13 வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்திருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஸோ வந்து நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு ரெடியாக இருங்க. இனிமேல் வீக்லி மினிமம் ஒரு 2 வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் ஸ்டே சேஃப் பாக்ஸ்.